எங்கேருந்து வரீங்க? கோனிமேட்டு குப்பத்துலேருந்து வரோம் பண்ணாங்க. எந்த மாவட்டம்? கோனிமேட்டு குப்பத்து இது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கோனிமேடு குப்பம். அங்கேருந்து வரோம்மா. எனக்கு 2 பொண்ணு, 1 பையன். பையன் தான் ஷிப்புக்கு போனான். அவன் 2 மாதமாக அவன் வந்து ஒன்றுமே பேசவே இல்லை, அதை பற்றி எதுவுமே. அதனால் வந்து திரும்ப நாங்கள் மருமக ஃபோன் பண்ணி கேட்டா என்ன விஷயம்னு சொல்லிட்டு, அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லவே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நாங்கள் மேலது வரைக்கும்லாம் போய் மனு கொடுத்தோம். அவங்களும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போனோம். எங்கேயும் போய் ஒன்றுமே என் பிள்ளைய கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் வச்சுக்கிறது ஒரே பிள்ளை. அவன் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்பா. எல்லாமே அவன் தான் எங்களுக்கு. வயசான எங்கள் 2 பேருக்கு அவன் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அவன் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. அவனை தான் 2 மாதமாக நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் எங்கே கொண்டு மனு கொடுத்து எங்களுக்கு ஒன்றுமே. விழுப்புரத்துக்கு போனோம், எஸ்பி ஆஃபீஸை பார்த்தோம், டிசிபியை பார்த்தோம், அப்புறம் வந்து கலெக்டரை பார்த்தோம், அப்புறம் மீனவ அது அமைச்சரை பார்த்தோம், மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்தோம். எல்லாமே பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். யாருமே எதுவுமே எங்கள் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுக்கவே இல்லைப்பா. பார்க்குறேன்னு சொன்னாங்களே ஒளி 1 மாதம் ஆயிடுச்சு, எதுவுமே யாரும் சொல்லவே இல்லை அதை பற்றிலாம். நாங்கள் என்ன ஃபோன் பண்ணோம், அதாவது சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு பாரு. அது சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. கம்பெனியில் சொன்னாங்க அவன் நல்ல வேலை செய்துட்டு இருந்தால் சொன்னாங்களே ஒளி அவங்களோட குரலை 2 மாதம் நாங்கள் கேட்கவே இல்லைப்பா, கேட்கவே இல்லை. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு இவங்களும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அதிகாரிகளும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் அவனை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே கிடையாது. வயசானவர், அவர் உடம்பு முடியாதவர். முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இல்லையே, மீன்வளங்கள் துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு ஒன்றியத்தை இட்டுக்கிட்டு போனோம். நாங்கள் எப்படி போய் பார்க்க முடியும்? முதலமைச்சரை பார்க்க முடியாது இல்லை எங்களாலலாம். கோரிக்கை வச்சிங்களா மனு மூலம்? இல்லை இல்லை, அவங்களுக்கு இன்னும் நாங்கள் கோரிக்கைலாம் வைக்கலை. இதுக்கப்புறம் முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு பார்க்குறீங்களா? வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுத்துங்க, நாங்கள் பார்ப்போம், பார்த்து பேசுவோம்.